அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த 2026 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கூட்டணியில் மாற்றம் வந்திருக்கு. அதாவது 2024 தேர்தலுக்கும் இப்போ வரப்போகிற 2029 தேர்தலுக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 2 அணி இருந்துச்சு. இப்போ எத்தனை அணியாக வரப்போகுது அப்படின்றது தெரியல. ப்ளஸ் எதுக்காக இப்போ நம்ம பேசுகிறோம், இப்போ எதுக்காக இந்த கூட்டணி மாறி இருக்குது, யாரெல்லாம் அந்த கூட்டணிலேருந்து வெளில போயிருக்காங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 2024 தேர்தலில் மோடி ப்ளஸ் அவங்க கூட்டணி, அதாவது என்டிஏ கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியும் இந்தியா கூட்டணி அப்படின்னு ஒரு கூட்டணியும் இருந்துச்சு. கரெக்டுங்களா? இதில் என்டிஏ கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிஜேபி ப்ளஸ் சந்திரபாபு நாயுடு இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க அந்த கட்சி. ஸோ இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட இருந்தாங்க. இந்தியா கூட்டணியில் யாராவது இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து திமுக, விசிகா, சிபிஐ, சிபிஎம், மதிமுக இந்த மாதிரி கட்சியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்து இந்தியா கூட்டணியில் இருந்தாங்க. கேரளாவில் காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து ஹெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் ஹெட்டுன்ற மாதிரி தான். கேரளாவில் பார்த்திங்கன்னா யாரும் கிடையாது, 2 பேருமே எதிரெது தான். அதே மாதிரி ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. தெலுங்கானாவில் வந்து யார் இருக்காங்கன்னா காங்கிரஸ் தான் இருக்காங்க, அங்கேயும் வந்துட்டாங்க. ஒடிசாவிலையும் யாரும் கிடையாது. அப்படியே போனோம் அப்படின்னா பீகாரில் நிதிஷ்குமார் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய கட்சியான ஆர்ஜேடி கட்சி வந்து இந்தியா கூட்டணியில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்துச்சு. அப்படியே வந்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்தீங்க அப்படின்னா அகிலேஷ் யாதவ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், முன்னாள் முதலமைச்சர். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருந்தார். ப்ளஸ் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருந்தார். ப்ளஸ் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பார்த்திங்கன்னா என்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கூட்டணியில் இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிருக்கு, இப்போ இது வந்து 2024 வரைக்கும் இருந்த நிலவரங்கள். இதில் வந்து இவ்வளோ பெரிய கூட்டணி இருந்த காரணத்தால் தான் காங்கிரஸ் அப்படின்ற கட்சி 100 தொகுதியில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. பிகாஸ் தனியாக இருந்துச்சு அப்படின்னா காங்கிரஸ் ஒரு 20-25 தொகுதியில் ஜெயிச்சிருந்தாலே ஒரு பெரிய விஷயந்தான். ஈவன் நான் தமிழ்நாடையும் சேர்த்து தான் சொல்கிறேன். பட் அப்படி இருக்க காங்கிரஸ் என்னென்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 ஸ்டேட்டோட நம்ம எலெக்ஷன் வந்து எடுத்துக்கலாம். 2ன்றது ஒரு 3 கூட நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருக்குது. கரெக்டுங்களா? அந்த மகாராஷ்டிரா அப்படின்ற ஸ்டேட்டில் வந்து காங்கிரஸ் கட்சி ப்ளஸ் உத்தவ் தாக்கரே ப்ளஸ் என்சிபி இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கூட்டணி வச்சுருந்தாங்க. இந்த கூட்டணி வச்சு போய் தேர்தலில் நின்று இருந்தாங்க. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பிஜேபி கட்சியை சேர்ந்த கூட்டணிகள், அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா என்சிபி கட்சியில் ஒரு பார்ட்டு ப்ளஸ் இதில் உத்தவ் தாக்கரே இருக்கார் பார்த்தீங்களா, அதே மாதிரி அவங்களுக்கு ஆப்போசிட் கேங் ஒன்று இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் வந்து இருந்து கூட்டணி வச்சு ஜெயிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி அதாவது பிஜேபி கட்சியோட கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக செட் ஆகி ப்ராப்பராக போயிட்டு மக்களை சந்திச்சாங்க. ப்ராப்பராக அவங்க என்ன பண்ண போகிறோம், செய்கிறாங்களோ செய்யலையோ, இதுக்கு முன்னாடி சொன்னதை செஞ்சாங்களோ செய்யலையோ, அப்படி இல்லாமல் ஒற்றுமையாயிருது. எல்லாமே போயிட்டு அழகாக சூப்பராக வேலை பார்த்தாங்க. மக்கள் முன்னாடி அவங்க என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதை செஞ்சாங்க. மக்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்கள ஜெயிக்க வச்சாங்க. இப்போ அன்றைக்கி அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான தொகுதியில் ஜெயிச்சு முதலமைச்சராகவும் பிஜேபி தான் இருக்குது. இந்த இடத்துல காங்கிரஸ் என்ன பண்ண தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் இருக்குது பார்த்தீங்களா, கூட்டணி கட்சிகளுக்கு ப்ராப்பரான தொகுதியை வந்து ஒதுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃபேவரான தொகுதி ஒரு 100 தொகுதி இருக்குது, அவங்களுக்கு 100 தொகுதி வேணால் அவங்களுக்கு ஒரு 30 தொகுதி ஒதுக்குறாங்க அப்படின்னா, ஒரு 30 தொகுதியில் அவங்களுக்கு ஃபேவராக அவங்களுக்கு வாக்கு சதவீதம் ஒரு 20 தொகுதி இருக்குது அப்படின்னா, அட்லீஸ்ட் அந்த 20 தொகுதியில் ஒரு 15 தொகுதியாச்சும் அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அதை பண்ணாமல் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதியில், அதாவது இவங்களுடைய கூட்டணி கட்சி ஸ்ட்ராங்காக இருக்க தொகுதியில் இவங்க வந்து 15 இடத்த இவங்க எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க அந்த 5 தொகுதி மட்டும் இவங்க கிட்ட கொடுப்பாங்க. மீதி இருக்க 10 தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காகவே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரியான சீட்டுகளை ஒதுக்கி அங்கே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் விருப்பம் இல்லாமல், கூட்டணி கட்சி தொண்டர்களுக்கும் விருப்பம் இல்லாமல் இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து பிஜேபிக்கு வெற்றி பெறுறதுக்கு ஃபேவரான வழிப்பணி கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான். கரெக்டுங்களா? ஸோ அப்படியே பீகாருக்கு போகும். பீகாருக்கு போனோம் அப்படின்னா ஆர்ஜேடி தலைவர் நிதிஷ்குமாரோட பையன் வந்து அங்கே வந்து சிஎம் கேண்டிடேட்டாக வந்து நின்னார். சின்ன பையன் தான், நல்லா வேலை செய்யக்கூடியவன் தான், நல்லா பேசக்கூடியவன் தான். ஸோ அப்படி இருக்க பார்த்து அவர் தேர்தல் நிற்க பார்த்து தேர்தலுக்கு முதல் நாள் வர அவரை என்னவா எடுத்துக்கல, சிஎம் கேண்டிடேட்டாகவே காங்கிரஸ் சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணல. அங்கே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கிட்டத்தட்ட வந்து 63 தொகுதிகள் வந்து வாங்கியிருந்தாங்க. அந்த ஊரில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 தொகுதி நிற்க வைக்கிறதுக்கு கேண்டிடேட் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது கூட சத்தியமாக தெரியாது, கண்டிப்பாக இருந்திருக்காது. அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் சீட்டு கம்மியாக வாங்கினாலும் சரி, சீட்டு அதிகமாக வாங்கினாலும் சரி, அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு கடைசி நாள் வரைக்கும் கேண்டிடேட்டை இழுத்து என்ன பண்ணுவாங்க, அவங்கள அதுக்கப்புறம் சீட்டு கொடுத்து அதுக்கப்புறம் நிற்க வைப்பாங்க. சம்மந்தமே இல்லாத ஆளாக இருக்கும்.
ஒரு தொகுதி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் தொகுதி இருக்குது அப்படின்னா இந்த வானூர் தொகுதியில் காங்கிரஸ் யாராவது இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அவங்க சீட்டு கொடுக்க மாட்டாங்க. அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, சேலத்துலேருந்து ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இங்கே நிறுத்துவாங்க. ஸோ இங்கே நிறுத்தி பார்த்து என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க மக்களுக்கு யார் இந்த ஆள்னே தெரியாது. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் பீகார் ஃபுல்லாக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாமல் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த சீட்டு அந்த காங்கிரஸ் தற்கொலை கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 63 சீட்டோ 68 சீட்டோ கொடுத்துருந்தாங்க. அது கம்மி அப்படின்னு சொல்லிட்டு போட்டி வேட்பாளரையும் நிறுத்தியிருந்தாங்க. அந்த போட்டி வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி அந்த நிதிஷ்குமார் யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவங்களுடைய அந்த கட்சியோட ஆட்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. அங்கேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10லேருந்து 15 தொகுதி இவங்க போட்டி கேண்டிடேட்டாக போட்டிருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு போகிறது பதில் காங்கிரஸுக்கும் அவங்களுடைய வாக்கு வாங்கியிருக்காங்க. கேட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி புதுசாக ஒரு கேடுகட்டத்தனமான, ஒரு ஈரவங்காயத்தனமான, ஒரு புத்தி இல்லாதத்தனமான வேலையை காங்கிரஸ் ஃபஸ்ட்டு அங்கே செஞ்சாங்க. அடுத்தது நேராக அப்படியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இங்கே தமிழ்நாட்டுக்கு வர பார்த்து இந்த வேலையை பார்த்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பாண்டிச்சேரியில் பார்த்தாங்க. பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சீட் அந்த இதுவே முடியல. காங்கிரஸ் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா தொகுதியிலையும் வந்து நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கோங்க, உங்களால் முடியுது, அவங்க வந்து நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், இல்லை அப்படின்னா நம்ம தனியாக போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தொகுதியிலையுமே வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம் கூட்டணி செட் ஆகிடுச்சு. கூட்டணி செட் ஆனதுக்கப்புறம் 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேட்புமனு திரும்ப பெற்றிருந்தாங்க. எல்லா இடத்துலையும் அவங்க போட்டி போட்டாங்க. போட்டி போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவே வந்து ஒரு 5 தொகுதி வந்து எங்கே ஜெயிச்சிருச்சு, பாண்டிச்சேரியில் ஜெயிச்சிருச்சு. ஆனால் காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் தான் ஜெயிச்சது. ஸோ இதே வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிலையும் அவங்க பண்ணாங்க. அடுத்தது தமிழ்நாட்டுக்கு வர பார்த்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 75 தொகுதி போன தடவை அவங்களுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அதில் 18 தொகுதி ஜெயிச்சிருந்தாங்க. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 3 தொகுதி எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க. ப்ளஸ் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வாங்கியிருந்தாங்க. இந்த சீட்டு வாங்கினதுக்காகவாவது வேலை பார்த்துருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த வேலையை யாருமே பார்க்கல. ஏன் ராகுல் காந்தியை பார்க்கல. இதுக்கு முன்னாடி 2024 தேர்தல் வந்து அவருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான தேர்தல். அந்த டைமில் அவர் என்ன பண்ணார், கோயம்புத்தூரில் மீட்டிங் வைக்க பார்த்து பேரிகார்லாம் எழுதி வச்சு போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு போயிட்டு ஸ்டாலினை கொடுத்து என்னுடைய எல்டர் பிரதர், நான் இது வரைக்கும் பாலிடிக்ஸில் யாருமே பிரதர்னு கூட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈர வெங்காய கதையெல்லாம் வந்து ராகுல் காந்தி சொல்லிட்டு இருந்தார். பட் அந்த மாதிரி ஏதாவது இந்த எலெக்ஷனில் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் அவரும் பார்க்கல, அவங்க கட்சியை சார்ந்த தொண்டர்களும் பார்க்கல, பொறுப்பில் இருந்தவங்க பார்க்கல. இதை நான் சொல்லலை, அவங்களே சொல்லியிருந்தாங்க. ரிசல்ட் வந்த அன்னைக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு ஐடிவிக்கு கூட தான் இணைஞ்சு நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்லியிருந்தார். இதுவே தேர்தலுக்கு முன்னாடி ஆதவர்ஜன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, உண்மையான காங்கிரஸ் யாருமே அங்கே கிடையாது, எல்லாமே இங்கே தான் இருக்காங்க, நீங்கள் சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு கூட்டணி வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற வார்த்தையும் ஆதவர்ஜனும் விட்டுருந்தார். பட் ஆனால் அதை வந்து அந்த டைமில் காங்கிரஸோடைய தலைவர்களும் யாரும் கண்டிக்கவே இல்லை. இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த ஒரு கேடர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் நியூஸில் சொல்லியிருந்தார் இல்லைங்களா, அவர் மேலே இது வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. சீட்டையும் வாங்கிக்கிட்டாங்க, அதில் 5 எம்எல்ஏவும் ஜெயித்தாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் ராஜ்யசபா சீட்டையும் வாங்கிக்கிட்டு அவங்க எங்கே போயிட்டாங்க, தாவேகா கூட போய் சேர்ந்தாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்த இதை விமர்சித்து டெல்லியில் இருக்கவங்க ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து ராகுல் காந்தி ஃபோட்டோ, அடுத்தது வந்து உதயநிதி ஃபோட்டோ இந்த பக்கம் போட்டு இவங்க கூட கிட்டத்தட்ட 20 வருஷமாக கூட்டணியிலேருந்து எவ்வளோ வந்து எம்பிஸு ப்ளஸ் எம்எல்ஏக்கள் ப்ளஸ் மேயர்ஸு இது எல்லாமே நீங்கள் வாங்கிக்கிட்டு ஈவன் ஒரு சில மாநிலத்துக்கு தேர்தல் நிதி கொண்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே வாங்கிக்கிட்டு அவங்கள நடுத்தருவில் விட்டுட்டு முதுகில் குத்திட்டு அவங்கள விட்டு வெளியில் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேனரும் போட்டிருந்தாங்க. இந்த வார்த்தை நான் எப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் பிரதமர் மோடி வந்து நன்றி தெரிவிக்கும் விழா இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸை விமர்சித்தார். திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் சப்போர்ட்னா அரசியல் ரீதியாக கிடையாது இந்த விஷயத்தில். அதாவது கிட்டத்தட்ட 20 வருஷமாக திமுகவுடைய முதுகில் காங்கிரஸ் சவாரி பண்ணிகிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கூட்டணி மாறலாம், பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் அந்த முன்னாள் கூட்டணி தலைவர்கள்கிட்ட இந்த மாதிரி நாங்கள் அங்கே போகிறோம், அங்கே இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, எனக்கு இந்த மாதிரி அங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சொல்லாமல் பதவி கிடைச்ச உடனே பதவி ஆசைக்காக ஓடுறவங்க தான் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காங்கிரஸை வந்து அவர் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். மோடி வந்து பேசினார் அப்படின்னா சவுத் இந்தியாவில், அதாவது சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் கேரளாவையும் அது பெருசாகவே யாரும் கட்டுக்க போகிறது கிடையாது. பட் ஆனால் மற்ற மாநிலங்களில் இருக்க வாக்காளர்கள், கூட்டணி கட்சியோட தலைவர்கள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை வாஷ் பண்ணிவிடும். அதை கண்டிப்பாக கவனிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. காங்கிரஸோடைய லட்சணம் வந்து முக லட்சணத்தை வந்து கண்டிப்பாக கீழ்ச்சி அவர் தொங்க விட்டுருக்காரு. அது இல்லாமல்
இந்த பக்கம் ராகுல், இந்த பக்கம் மம்தா பானர்ஜி, அதே மாதிரி இந்த பக்கம் ராகுல், இந்த பக்கம் கெஜ்ரிவால், இந்த பக்கம் ராகுல், இந்த பக்கம் வந்து நிதிஷ்குமார் யாதவ் ப்ளஸ் அவங்க சன், அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் போட்டு காங்கிரஸ் என்னென்னலாம் துரோகம் அவங்க பண்ணிச்சு அப்படின்ற விஷயத்தையும் அவங்க வந்து அந்த இடத்துல தோல் வச்சு காமிச்சு, அதுவும் எங்கே டெல்லி மெயினில் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துருக்காங்க. அது யார் மேபி அந்த கட்சியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இல்லை இந்தியா கூட்டணியை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், ஏன் சொல்ல போனால் பிஜேபியை கூட இந்த வேலையை பார்த்துருக்கலாமா அப்படின்னு கேட்டால் இந்த வேலையை பார்த்துறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் மக்கள் முன்னாடி இந்த விஷயம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ் வந்து இப்போ இருக்கிற இந்தியா கூட்டணி வந்து ஒரு நம்பகத்தன்மையான கூட்டணியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி எனக்கு ப்ரூவ் ஆகுது. இப்போதைக்கு இந்த வரப்போகிற 2023 தேர்தலில் 3வது அணி வந்து கண்டிப்பாக ஒன்று உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த 3வது அணியில் தமிழ்நாட்டிலேருந்து திமுக கண்டிப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஒரு சில கட்சி கூட்டணிகள் வந்து பார்த்திங்கன்னா திமுகவோட இணைந்து அந்த கூட்டணிக்கு போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் திமுக, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி, தெலுங்கானாவில் வந்து பார்த்திங்கன்னா கேசிஆர் இருக்கார், அவருடைய கட்சி போகலாம். ஒடிசாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிர்கட்சியாக ஒருத்தர் இருக்கார். இதுக்கு முன்னாடி 25 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்களும் வந்து 3வது அணியில் சேர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிபு சோரன் ஒருத்தர் இருந்தார், அவரும் சேரலாம். மம்தா பானர்ஜி கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. நிதிஷ்குமார் யாதவ் கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த பக்கம் போனோம், பஞ்சாபில் போனோம், டெல்லியில் வந்தோம் அப்படின்னா அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த கூட்டணியில் சேரதுக்கு சான்ஸ் இருக்குது. மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் என்சிபியும் சேரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படியான பிரச்சாரம் வைக்கிறாங்க, இவங்க மக்கள்கிட்ட போயிட்டு என்னென்ன விஷயத்தை வந்து இவங்க பேசுகிறாங்க, ப்ளஸ் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க, நாங்கள் வந்தால் எப்படி சேஞ்ச் ஆகியிருப்போம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸையும் அப்படின்ற ஒரு வாக்குறுதிகளையும் ப்ராப்பராக இவங்களால் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் எந்த கட்சியினரால் கொடுக்க முடியும். பட் கண்டிப்பாக இதை வந்து காங்கிரஸால் பண்ண முடியாது. கண்டிப்பாக இந்த தடவையும் காங்கிரஸ் தோக்கிறது உறுதி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாநில கட்சிகள் எல்லாமே வந்து ஒன்றிணைஞ்சு ஒரு தேர்ட் ஃபோர்ஸை ஒன்று உருவாக்கி காங்கிரஸை தூக்கி கீழே தள்ளிட்டு போட்டியே இந்த மாநில கட்சிக்கும் பிஜேபிக்கும் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் வர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.